நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் அப்சர்வேட்டரி அருகே சுற்றுலா பயணிகளுக்கு போதை காளான் விற்பனை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில மாதங்களாகவே போதை காளான் விற்பனையானது அதிகரித்து உள்ளது. மேலும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் போதை காளான் உபயோகப்படுத்தப்படுவதையும் பதிவேற்றம் செய்வதால் கொடைக்கானலுக்கு தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநில சுற்றுலா பயணிகள் போதை காளான் மோகத்தில் படையெடுப்பதும் இதனை உபயோகிப்பதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் போதை காளான் உபயோகிப்பது குறித்த வீடியோவானது கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியானதை தொடர்ந்து காவல்துறையினர் இன்று சிறப்பு குழு அமைத்து நகரின் பல்வேறு பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது மேல்மலை கிராமங்களுக்கு செல்லும் பிரதான சாலையில் அப்சர்வேட்டரி அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கும் போது சந்தேகம் அளிக்கும் வகையில் நின்றிருந்த நபரை காவல்துறையினர் விசாரிக்கும் போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததில் அவரை சோதனை செய்யும் போது போதை காளான் இருந்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை செய்ததில் கொடைக்கானல் கள்ளக்குழியைச் சேர்ந்த ஜெகநாதன் 45 என்பதும் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து போதை காளான் விற்பனை செய்தது தெரியவந்ததை தொடர்ந்து அவரை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விற்பனைக்கு வைத்திருந்த போதை காளானும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் மலைப்பகுதியில் போதை காளான் மற்றும் கஞ்சா விற்பனை செய்யப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.